கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் சில நேரம் நம்மை தேடி வரும். சில மனிதர்கள் பாவத்தை தேடி போய் அதை சுவைப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் எங்கிருந்து பிறந்தது? பரலோகத்திலிருந்து பாவம் வந்ததா? பூமியிலிருந்து மனிதர்களால் பாவம் உண்டானதா? பாவத்தை செய்வதற்கு யார் உங்களை தூண்டுகிறார்கள்? பாவத்தை செய்வதற்கு எந்த ஆவிகள் உங்களை தூண்டுகிறது? இந்த உலகத்திலே சகலவற்றையும் படைத்த பொழுது அவருடைய பார்வைக்கு எல்லாம் நல்லது என்று கண்டார். All the creations was good. When he saw all the things are good. ஏதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான் சில தீமையானவைகளை கடவுள் வைத்திருக்கிறார். அந்த தீமைகள் ஒன்று பறவைகளுக்கு மருந்தாக, ஒன்று உணவாக, அல்லது ஊரும் பிராணிகளுக்கு, மிருகங்களுக்கு, சின்ன மிருகங்கள், பெரிய மிருகங்கள், இவைகளுக்கு ஆகாரமாக, விஷத்தை முறிக்கின்ற மருந்தாகவும் கர்த்தர் சில தீமையானவைகளை படைத்திருக்கிறார். ஆனால் மனிதன் எதை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை அவன் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அது அவனுக்கு நல்லதாக இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக டீ இலை, தேநீர் இலை இல்லையா, அந்த இலை மலைகளிலே காடுகளிலே சாதாரணமாக விளைஞ்சி கிடந்துச்சு. அது என்னதுன்னு தெரியாத வரைக்கும் அது பாட்டுன்னு வளர்ந்து நல்ல காடு காடாக வளர்ந்து போச்சு. ஆக்சுவலாக அதை சுவைத்தவர்கள் பச்சையாக சாப்பிட்டான். ஒரு சிலர் சோம்பேறித்தனம் போயிடுச்சு, சுறுசுறுப்பாயிட்டான். உடனே அதை யோசித்து பார்த்தான். ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சோம்பேறித்தனம் உடம்புல வந்துச்சு பாருங்கள். ஏதோ ஒன்று சாப்பிட்டான், ஆற்றுல ஒரு தண்ணியோ குளத்துல தண்ணியோ பிடிச்சி அவன் குடித்தான். உடம்புல ஒரு சோர்வு வந்துடுச்சு. உடனே அந்த குறிப்பிட்ட செடி இலை அவருடைய நிறம் அவனுடைய சிந்தனைக்குள்ளாக வந்தது. அது படிப்பின் காலம் அல்ல, அது அறிவின் காலம் அல்ல, அறியாமையினுடைய ஒரு காலம். மிருகத்தின் தோலை வஸ்திரமாக போட்டு கொண்டிருந்த ஒரு காலம். கேஸ் ஸ்டவ் இல்லாத ஒரு காலம் சார் அது. வத்தி குச்சிலாம் கிடையாது. ஆக்சுவலாக சிக்கி முக்கி கல், ஒரு கல்லோடு கூட இன்னொரு கல் உரசினால் நெருப்பு வரும் என்று கண்டுபிடித்தான். ஒரு மரத்தின் கிளையோடு கூட கொம்போடு கூட இன்னொரு மரத்தை தேய்த்தால் நெருப்பு வரும். இது இராணுவத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட காலத்திலே அந்த இலையினுடைய அருமையை ஒரு மனிதன் அறிந்தான். அதை அவன் சுவைத்தான். இன்னொருவன் சோம்பேறியாக இருக்கும் பொழுது, எனக்கு சோர்வாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதே இலையை பறித்து வந்து இதை சாப்பிடு என்று சொன்னான். பச்சையாக சாப்பிட்டா ஒரு மாதிரி துவர்ப்பு, கசப்பு, ஏற்றுக்க முடியாது ஆக்சுவலாக இல்லையா? அதை பிளாக் டீ இன்றைக்கி சக்கரை போடாமல் குடிக்கிறாங்க. இவன் கற்காலத்தில் பிறந்தானா, அவன் கற்காலத்தில் வாழ்ந்தானா? கற்கால மனிதன் சுவைத்ததை இன்றைக்கு இந்த மனிதர்கள் கொதிக்க வைத்து பிளாக் டீ என்று ஸ்டைலாக பேசுகிறார்கள். இது நாளுக்கு நாள் பருகினது 3 ரோசஸ் டீ என்று சொன்னார்கள், தாஜ்மஹால் டீ என்று சொன்னார்கள் இல்லையா? இதை கொடைக்கானல் டீ என்று சொன்னார்கள், இதை நீலகிரி டீ என்று சொன்னார்கள், இது ஸ்ரீலங்கா டீ என்று சொன்னார்கள். அவ்வளவுதான். டிவியில் பயங்கரமாக ஒரு விளம்பரம் பாருங்கள். ஒரு டிவியில் ஒரு டிவி நிகழ்ச்சியில் அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. அந்த டீயை குடித்த பிறகு அதே நறுமணம்னு சொல்கிறான். டிவிக்கு தெரியுமா நறுமணம்? அந்த வாசனை டிவி என்றைக்குன்னா மோந்துருக்குதா? அதே சுவைன்னு சொல்கிறான். டிவிக்கு தெரியுமா அது சக்கரை சுவை இல்லை கருப்பட்டி வெல்லம் கலந்த சுவைன்னு தெரியுமா? கவர்ச்சிகள். அந்த டீயை விற்றவர்கள் இன்றைக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். அதே மலைகளிலே காடுகளிலே கஞ்சா செடிகள் வளருகிறது. அதே மலைகள் காடுகளிலே புகையிலை வளருகிறது. இதை சுருட்டுன்னு முதல்ல அறிமுகப்படுத்தினா, அப்புறம் பீடின்னா, அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை பேப்பரை சுற்றி சிகரெட்டுன்னா, அதுக்கப்புறம் அது சிகரெட்டுன்னு சொல்லிட்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேயிலையை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அலங்கரித்து கொண்டவன் ஞானிகள்.
அதே காட்டிலே இருக்கின்ற புகையிலையை கொண்டு விற்றவன் குற்றவாளி. அதே காடுகளிலே இருக்கின்ற அந்த புகையிலைகளை சிகரெட்டாக மாற்றினவன் படும்பாவியாக இருக்கிறான். இந்த இரண்டும் மனிதர்களுக்கு புற்றுநோயை கொண்டு வருகிறது. எது? புகையிலையும் பீடியும் இந்த சிகரெட்டும் புற்றுநோய்களை கொண்டு வந்து வாழ வேண்டிய மனிதர்களை கொன்று விடுகிறது. கேன்சர், நோ மெடிசன். இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, வந்துடும் அதுக்கு இன்னும் கொஞ்ச நாளில். இப்போ வாழ்க்கையிலே ஒரு இலையை வைத்து கோடீஸ்வரனாக மாற்றினான். ஏழைகளும் கொடுக்கிறார்கள், பணக்காரனும் அந்த தேநீரை அருந்துகிறான். சேல்ஸ் பிகம் பெனிஃபிட், பெனிஃபிட் மேக் இம் எ ராயல் ஃபேமிலி. அதே சிகரெட் விற்றவனை சபிக்கிறது, சமுதாயம் சபிக்கிறது, பெற்றோர்கள் சபிக்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக அந்த சிகரெட்டை பிடிக்கிறாங்க. பையன் அப்படியே பார்க்குறான், அப்பா என்ன வச்சு வச்சு ஊதுறாரு, புகையாக வருது வாயில் இருந்து, நல்லா இருக்குது. அப்பாவும் அழகாக இருக்கிறாரு, சிகரெட்டும் வெள்ளையாக தான் இருக்குது, இல்லை அது புகையும் வெள்ளையாக தான் வருது. நாம் பிடிச்சா என்னான்னு சொல்லி அப்பா டாய்லெட் போயிருக்கும்போது இவன் எடுத்து ஒரு ஊதுறான். காலேஜுக்கு போயிட்டான். காலேஜில் போனாக்கா வீட்டில் வந்து அந்த சிகரெட் வாசனை காலேஜ் கேன்டீனில் அடிக்குது. ஆக்சுவலாக திரும்பி பார்க்குறேன், என்னடா நம்ம தான் காலேஜ் படிக்கிறோம், இங்கே எங்கடா அப்பா வந்துட்டார்னு பார்க்குறான். திரும்பி பார்த்தா அப்பா காணோம். சில நண்பர்கள் புகைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த வாசனை இவனையும் கூப்பிடுது, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா விட்ட வாசனை தான் இங்கே நான் விடுறேன், வா இங்கே அப்படின்னு சொல்லி. இப்போ போகிறான். ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுறானுங்க, நீ கொஞ்சம் வலின்னு கொடுக்குறான். மறுக்க முடியல. நண்பர்களோடு ஒன்றாக ஒன்று கலந்து அவனும் புகைக்க ஆரம்பிக்கிறான். அதே நண்பர்கள் கொஞ்ச நாளுக்கு பிறகு கஞ்சா இலைகளை உள்ளே வைத்து இவனுக்கு புகைக்க கொடுக்கிறார்கள். இவன் அடிமையாகிவிட்டான், போதைக்கு அடிமையாகிவிட்டான். அதை தான் இயேசுநாதர் சொல்லுகிறார். யோவானின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாவம் வந்து என்ன பண்ணுன்னு சொல்றாரு பாருங்க. யார் பாவம் செய்யணும், யாரால் பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்லலை. பாவம் செய்கிற யாராக இருந்தாலும் யூ பிகம் எ ஸ்லேவ் டு த சின். நீ பாவத்திற்கு அடிமையாகி போய்விடுவாய். பாவத்திற்கு நீ அடிமையாகி விட்டால் நீ நரகத்திற்கு தான் போவாய். பாவத்திற்கு நீ அடிமையானால் நீ பாதாளத்திற்கு தான் போவாய். நீ நரகத்திற்கும் பாதாளத்திற்கும் இருக்கின்ற ஆவிகளுக்கு அடிமையானால் நீ பேய் பிடிச்சவன், நீ பிசாசு பிடிச்சவன். ஊசி போட்டாலும் உனக்கு வேலை செய்யாது, மாத்திரை கொடுத்தாலும் உனக்கு வேலை செய்யாது, போலீஸ்காரங்க லட்டியில் அடித்தாலும் உனக்கு வேலை செய்யாது. 10 நாள் பட்டினியாக இருந்தாலும் நீ அதை குறித்து யோசிக்க மாட்டாய், உன்னை யோசிக்க விடாது. நீங்கள் நல்லா ட்ரிங்கரை பாருங்கள், காலையில் எழுந்த உடனே இந்த ஃபஸ்ட் ஒர்க் என்ன? மூஞ்ச கழுவுறது, பல்ல தேய்க்கிறது. இது ரெண்டும் செய்ய மாட்டான் பாருங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அவனை சிகரெட்டை கொளுத்துவான், அடுத்தது பிராண்டி விஸ்கியை ஊற்றி அவன் பெட்லேயே குடிப்பான் பாருங்க. பெட் ஆல்கஹால் மேன் ஆவாங்க. அவ்வளோதான், பாவத்திற்கு அடிமையாகி போயிடுவான்னு சொல்கிறாரு. இந்த பாவம் எங்கேருந்து வந்தது? கர்த்தர் படைத்த அந்த இயற்கையிலிருந்து வந்தது. ஆனால் புகையிலை மருந்து, அது போதை கிடையாது, அது ஒரு மருந்து. சரியாக ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு, வியாதிக்கு நீங்கள் அதை உபயோகப்படுத்தினால் அந்த நோய் குணமாகி போய்விடும். அதை போலவே இந்த கஞ்சா இலைன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில மனிதர்களுக்கு மருந்தாக செயல்படுகிறது. ஆனால் அது போதையாக மக்கள் சுவைக்கிறார்கள். அதை விற்று கோடீஸ்வரனாக வாழ்கிறான். அவன் பாதாளத்தின் ஆவியை கொண்டவன். தேநீர் விற்கிறவங்கெல்லாம் பிசாசின் பிள்ளைகள் அல்ல, அறிவாளிகள், ஞானிகளாக மாறினார்கள். சில இயற்கை இலைகள் மனிதர்களுக்கு நன்மையாக இருக்கிறது, சில இயற்கை இலைகள் மனிதர்களுக்கு கெட்டவைகளாக இருக்கிறது. இந்த நன்மையையும் இந்த தீமையையும் ஆராய்ந்து இதை தான் நான் செய்வேன், இதை நான் செய்ய மாட்டேன் என்று தீர்மானிக்கிறவர்கள்
கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்வார்கள். எனவே பள்ளியிலே படிக்கும் பொழுது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கவனமாக கண்டித்து வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஞானியாகிய சாலமன் சொல்லியிருக்கிறார். பிள்ளையை இரும்பு கம்பியால் அடிக்காத, தடியால் அடிக்காத, பரம்பு கொண்டு அடி, அவன் சாக மாட்டான் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நீ அவனை அடிக்கலை, அவனை நீ கண்டிக்கலை அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பிசாசுக்கு, ஒரு அசுத்தாவிக்கு அவன் அடிமையாகி போய் விடுவான். அவன் அடிமையாக போனால் சீக்கிரமாக உனக்கு எதிரியாக வந்து விடுவான், உன்னையும் கொன்று போடுவான், அவனும் செத்து போவான். 2 பேரையும் காப்பாற்றுவதற்கு ஸ்கூலில் படிக்கும் பொழுது உடைய பிள்ளைகளை கண்காணியுங்கள், கண்டித்து வளர்த்து கொண்டு வாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்கு நன்மை இன்னதென்று நன்றாக தெரியும். நன்மை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுடைய மனசாட்சியை மீறுறீங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலாக நீங்கள் அக்கிரமத்துக்கு துணை போகிறீங்கன்னு அர்த்தம். மற்றவர்கள் கெட்டு போவதற்கு நீங்கள் துணையாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். கெட்டு போனவனுக்கு ஒரு தண்டனை என்று சொன்னால் அவன் கெட்டு போவதற்கு காரணமாக இருந்தார்களே அவர்களுக்கும் ஒரு தண்டனை உண்டு. 2 பேரும் குற்றவாளிகள் தான். ஒரு மனிதன் அழிந்து போவதற்கு, ஒரு மனிதன் செத்து போவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்தால் அதை விட்டுவிடுங்கள். உங்களுக்கு தண்டனையிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு ஆலோசனை, பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த நேரத்திலே கர்த்தரின் ஆவியானுடைய வசனங்கள் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தர் என்றைக்குமே மற்றவங்க ஜபத்தில் சொல்லுவாங்க, அவன் எப்படி ஏமாற்றிட்டான், அவன் எப்படி என்ன பண்ணிட்டான், அவன் ஒரு கொடும்பாவியும், ஒரு படும்பாவியும், ஒரு அக்கிரமக்காரன், அவன் நாசமாக போயிடணும். யார்? பைபிள் படிக்கிறவங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறவங்க, ராத்திரி ஜபத்தில் போய் கலந்துக்கிறவங்க, முழங்கல் படிட்டு ஜெபம் பண்ணுறவங்க சொல்கிற குற்றங்களை எல்லாம் கர்த்தர் கேட்கிறார். ஆனால் கர்த்தர் அவர் நியாயம் விசாரிக்காமல், அவர் பார்க்காமல் தண்டனைகளை கொடுப்பது கிடையாது. இதை நாம் ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். பின்னும் கர்த்தர் சோதோம் குமாராவினுடைய கூக்குரல் பெரிதாய் இருந்ததினாலும் அவர்களுடைய பாவம் மிகவும் பெருசுன்னு சொல்லல, கொடியதாய் இருந்ததினாலும் நான் கர்த்தராகிய நான் இறங்கி போய் என்னிடத்திலே வந்த அந்த கூக்குரலின்படியே அவர்கள் செய்தார்களோ இல்லையோ என்று பார்த்து, அவர்கள் பாவம் செய்தார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிந்து கொள்வேன் என்று சொல்வார். ஐ வாண்ட் டு see, பாவம் செய்தார்களா இல்லையா? என்ன கூக்குரல் அது? என்ன ஒரு சத்தம்? ஆனந்த சத்தமா? அது பரிகாசத்தின் ஒரு சத்தம். பாவத்திற்காக முறையில்லாமல் பெண்களை அடிமைப்படுத்துகிறவர்கள், பெண்களை கொடுமைப்படுத்துகிறவர்கள், முறை தவறி ஆசைக்காக, பண ஆசைக்காக பெண்களை விற்கிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். பெண்கள் அழுகிறார்கள், ஆண்கள் ஆண்களை அடிமைப்படுத்துகிறார்கள், வேலை செய்யவில்லை என்று அடிக்கிறார்கள், உழைத்தாலும் வேர்வை தண்ணி சிந்தி உழைத்தாலும் கூலி கொடுக்கவில்லை, ஆண்கள் அழுகிறார்கள், வேலை செய்த இடத்திலே பெண்கள் அழுகிறார்கள், இருவருக்கும் கூலி கொடுக்கவில்லை, சம்பளம் கொடுக்கவில்லை, குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே வேலை வாங்குறாங்க. they all cry, every laborers are cry, every hard workers are cry. இந்த கூக்குரலின் சத்தம் எகிப்திலே ஒரு காலகட்டத்திலே கேட்டுக்கொண்டிருந்தது. அது பரலோக ராஜ்யத்திற்கு போனது. கர்த்தர் மோசேயை அனுப்பினார். ஆனால் இங்கே சோதோம் குமாரா பட்டணத்திலே காணப்பட்ட பாவம் விபச்சாரத்தின் ஒரு பாவம், மாந்திரிகத்தின் ஆவிகளுடைய கொடுமை அதிகாரங்கள், சூனியத்தின் ஆவிகளுடைய அடிமைகள் கொடுமைகள் மனிதர்களை வாட்டி வதைத்தது, பாவத்திற்கு அவர்களை கட்டாயப்படுத்தினது. கர்த்தர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ஐ வாண்ட் டு கோ டவுன், ஐ வாண்ட் செக் அப். வாட் இஸ் த நாய்ஸஸ், வாட் இஸ் த சவுண்ட்? வெரி arrogant cry,
Why? நான் தீர்மானிக்க வேண்டும். ஐ மஸ்ட் டேக் டிசிஷன். நான் போய் பார்த்தால் என்ன செய்தால் இவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று நான் தீர்மானிப்பேன் என்று சொல்லுவார். மனிதர்கள் இன்னொரு மனிதர்களை குற்றப்படுத்துவதினால், ஜபத்திலே அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஜபம் பண்ணுவதினால் கர்த்தர் அந்த தண்டனையை கொடுப்பது கிடையாது. கர்த்தரே இறங்கி வந்து தன் கண்களால் பார்த்து அழுத மனிதனுடைய கூக்குரல் என்ன, அழுத மனிதனுடைய முகத்தை பார்க்கிறார், இருதயங்களை பார்க்கிறார். எதற்காக அழுகிறார்கள், எதற்காக அழுதார்கள்? கொடுமையினுடைய கூக்குரல், அடிமைத்தனத்தினுடைய கூக்குரல், அபகரிப்பினுடைய கூக்குரல், மிரட்டல்களுடைய பயம் திகிலும் கலந்த மனிதர்கள் கர்த்தரை நோக்கி கத்தினார்கள். கர்த்தர் ஒரு தீர்மானம் பண்ணினார். இவனும் அடிமையாகிவிட்டான். முதலாளிகள் அக்கிரமத்தின் மேல், அதிகாரத்தின் மேல், ஆணவத்தின் மேல், ஆணவத்திற்கு மேலான மேலாக அடிமைகளுக்கு மேல், கொடுமைகளுக்கு மேல் கொடுமை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஸோ நான் இந்த பட்டணத்தை இருக்கின்ற ஆசீர்வாதங்களை முதலாவது நான் அழித்து விடுகிறேன். முதல்ல சாப்பாட்டுக்கு விளையிற நிலங்களை நான் முதல்ல அழிச்சிடுறேன்றார். மரம், செடி, கொடிகள், பயிர் வகைகள் எல்லாவற்றையும் முதலாவது அழித்து போடுகிறார். வேறு வரை, மேல் பூமி, இரண்டாம் பூமி, மூன்றாம் பூமி, மண் வரை, அடித்தளங்கள் வரை இருக்கின்ற வேர்கள் வரை சாபங்கள் இருக்கிறது, பாவத்தினுடைய தொற்று நோய் இருக்கிறது. அவைகளை நான் முதலாவது சுத்தரிக்க வேண்டும். மனிதனுக்கு ஆகாரம் இல்லை என்று சொன்னால் தன்னுடைய பாவத்தை விட்டு வெளியே வருவான். அடிமை பண்ணுகின்ற பழக்கத்திலிருந்து அவன் வெளியே வருவான். கொடுமை பண்ணுகின்ற பலாத்காரங்களிலிருந்து, அடிமையிலிருந்து அவன் வெளியே வருவான். சாப்பாட்டை பிடிங்கிறான், யாருக்குமே கிடையாது சோறு. மழை பொழிதால் எல்லோருக்கும் மழை, சூரிய ஒளிக்கதிர்கள் எல்லோருக்கும் வருகிறது, எல்லோரும் நன்மை பெறுகிறார்கள். அது எல்லோருக்கும் சமத்துவம் கிடையாது. தீர்மானிக்கிறார் கடவுள். எரிகந்தகத்தின் அக்கினியை அனுப்பி அந்த சோதம் குமார பட்டணத்தில் இருந்த முழு பட்டணத்தையும், பறவைகள், மிருகங்கள், சிறு குழந்தைகள், கர்ப்பிணிகள், வாலிபர்கள், முதியவர்கள் எல்லோரையும் ஒன்றாக சேர்த்து நெருப்பிலே சுட்டரித்து போடுகிறார். சில செடிகள், சில கொடிகள், சில மரங்கள் வெட்டி போட்டால் மீண்டுமாக வளர்ந்துவிடும். எனவே அவர் மரங்களை வெட்டி போடவில்லை, அழிக்கவில்லை, பயிர்களை அழிக்கவில்லை. கரும்புலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் வளர்ந்துடும். முருங்கை மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெட்டினீங்கன்னா, தூக்கி போட்டிங்கன்னா அது எங்கன்னா பிடிச்சின்னு வளர்ந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக. சில படைப்புகளை கர்த்தர் நன்றாக அறிந்ததினால் எல்லா பயிர் வகைகளையும், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் எரிகந்தகத்தின் அக்கினியினால், நெருப்பினால் மாத்திரமல்ல, அக்கினியினால் மாத்திரமல்ல, எரிகந்தகத்தின் அக்கினியினால் அவைகளை முற்றிலுமாக அழித்து போடுகிறார். காட்ஸ் எக்ஸ்ட்ரீம் டிசிஷன் மேக்கிங், எக்ஸ்ட்ரீம், unmeasurable angry, burn and fire by the brimstone fire, total agriculture, total blessings of the naturals, all burned by the magnetic fire. யோசித்து பாருங்கள். கர்த்தர் சில நேரங்களிலே கொடூரமான தீர்மானங்களை எடுப்பார். சிலர் இன்றைக்கும் கொடூரமான நோய்களினால், தீர்க்க முடியாத நோய்களினால், மருந்துகளினால் விடுதலை பெற முடியாத நோய்களினால், ஊசியினால் அழிக்க முடியாத ஆன்டிபயோட்டிக்கினால், அந்த மருந்துகள் வேலை செய்யாத சில நோய்கள் மனிதனை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? யாரோ ஒரு மனிதனுடைய கூக்குரல் கர்த்தருடைய காதுக்கு ஏறி போயிற்று. அவர் இறங்கி வந்து, இந்த கொடுமையை இந்த பெண் செய்தாளா, இந்த கொடுமையை இந்த ஆண் செய்தானா, என்னுடைய பிள்ளைகள் அல்லவா, என்னுடைய சாயல் கொண்டவர்கள் அல்லவா, என்னுடைய சுவாச காற்றை கொண்டவர்கள் அல்லவா, தினமும் வேதம் வாசிக்கிறார்கள் அல்லவா, தினமும் ஜபிக்கிறவர்கள் அல்லவா, மனப்பாடமாக வசனங்களை சொல்லுகிறார்கள் அல்லவா, மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் அல்லவா, இவர்கள் இதை செய்தார்களா? ஆச்சரியப்படுகின்ற ஒரு தெய்வம் தானே இறங்கி வந்து கண்ணார கண்ட பின்பு சோர்ந்து போன ஒரு தெய்வம். முடிவெடுக்கிற அதிகாரம் அவருக்கு உண்டு.
நோவாவின் காலத்திலே மழை வெள்ளத்தினால் அழித்து போட்டார். இந்த பட்டணம் மாத்திரம், இந்த பட்டணம் என்பது முழு உலகம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு உலகம். இந்த சோதோம் குமாரா காலத்திலே இந்த அக்கினியினால் சுட்டரிப்பதற்கு ஒரு காரணம், அங்கே இருந்த ஆண்களும் பெண்களும் தகாத உறவு கொண்டதினாலே, இரத்த கலப்பினால் அன்றைக்கே எய்ட்ஸ் வந்ததாக, அந்த இடத்திலிருந்து எய்ட்ஸ் உருவானதாக ஒரு சரித்திரமும் உண்டு. அப்படிப்பட்ட முறையற்ற தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட உறவு வைத்துக் கொள்வது, சகோதரியோடு கூட உறவை வைத்துக் கொள்வது, சகோதரன் சகோதரியோடு கூட உறவை வைத்துக் கொள்ளுகிற பாவங்கள் அந்த சோதோம் குமாரா பட்டணத்தில் இருந்தது. எய்ட்ஸ் அந்த காலத்திலே வந்தது என்று ஒரு குற்றமும் உண்டு. அதனால் கர்த்தர் அந்த நோய் உலகம் முழுவதும் பரவக்கூடாது என்பதற்காக மிருகத்தின் மூலமாக வந்தது என்றும் ஒரு சான்று உண்டு. சிம்பங்கி என்ற ஒரு குரங்கின் மூலமாக மனிதன் உறவு வைத்ததினால் இந்த எய்ட்ஸ் என்ற நோய் வந்தது என்றும் சிலர் சொல்லுகிறார்கள், அறிஞர்கள். இது உலகம் முழுவதும் பரவக்கூடாது என்பதற்காக பர்டிகுலர் சிட்டி, பர்டிகுலர் நேஷன், டோட்டல் பீப்புள் நேஷன் டெஸ்ட்ராய்ட். அந்த தேசத்தில் இருந்த எல்லோரும் அழிக்கப்பட்டார்கள். யார் கேள்வி கேட்க முடியும்? படைத்தவர் அழிக்கிறார், மண்பாண்டத்தை உருவாக்கினவர், சட்டிப்பானையை வணைந்தவர், அது உருவாவதற்கு சேற்றை மிதித்தவர். அந்த சட்டி பேசுமா? அந்த பானை பேசுமா? கேள்வி கேட்க முடியுமா? உருவாக்கவும் அழிக்கவும் கர்த்தருக்கு அதிகாரம் உண்டு. இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். உங்களுடைய பாவம் என்னது என்று தெரியும். பாவத்திற்கு தயவு செய்து நீங்கள் அடிமையாகாதிருங்கள், விழித்து கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து மெய்யாகவே மெய்யாகவே என்ற வார்த்தையை சொல்லுகிறார். கண்டிப்பாக நான் உனக்கு சொல்கிறேன், உண்மையாக நான் உனக்கு சொல்கிறேன், நீ ஒரு காலகட்டத்தில் அடிமையாக போயிடுவ. எதுக்கு? நீ எதுக்கு ஆசைப்படுறியோ அதற்கு நீ அடிமையாக போவ. அதுலேருந்து உன்னால் வெளியே வர முடியாது. பிசாசுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. உன்னை அடிமையாக்கினால் அவ்வளவுதான். மீண்டு வருவதற்கு நீ பலவிதமான போராட்டங்களை நடத்த வேண்டும், பலவிதமான ஜபங்களை நீ சொல்ல வேண்டும், பலவிதமான வசனங்களை நீ தேடி வாசிக்க நேரத்தை ஒதுக்க வேண்டும், பல நாட்கள் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் வரும். அது தேவையில்லை. இன்றைக்கே நீ மனம் திரும்பினால் ஒரு ஆவிக்கு, அடிமைத்தனத்தின் ஆவிக்கு, கொடுமைப்படுத்துகின்ற ஆவிக்கு, கொலை செய்கின்ற ஆவிக்கு, விபச்சாரத்தின் ஆவிக்கு, கொடிவெறியின் ஆவிக்கு நீ அடிமையாக வாழாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தின் ஆவியோடு கூட, புத்திர சுவிகாரத்தின் சுதந்திரத்தின் ஆவியோடு கூட, சுதந்திரவாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயேசுவோடு கூட வாழ்வதற்கு உங்களை நீங்களே தயார்படுத்துவதற்கு கர்த்தர் இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். 1000 ஆவிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு சிம்சோனுக்கு முன்பாக யுத்தம் பண்ண முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அது கர்த்தரின் ஆவியினுடைய அபிஷேகம். இதே சிம்சோன் அதே வாலிப வயதிலே பலஸ்தியாவிலே அரண்மனையிலே அடிமையாகி போய்விட்டான். இதனால் ஒரு விபச்சார பெண்ணை தேடி சென்றதினால் அந்த விபச்சார பெண் முதலாவது இவனுக்குள் இருந்த பலத்தின் ஆவியானவரை, அபிஷேகத்தை, அந்த மயிர்களை கத்தரித்து அபிஷேகத்தை எடுத்து விட்டான். அபிஷேகத்தை இவன் கெடுத்து கொண்டான். ஒன்று வெறித்தனம், இன்னொன்று கோபம். இரண்டுமே உடம்புலேருந்து வர்றது தான். கோபத்தினால் 1000 பேரை கொன்றான், வெறித்தனத்தினால் அபிஷேகத்தை இழந்து போட்டான். பாவத்திற்கு அவன் அடிமையாகி விட்டான். இந்த விபச்சாரத்தில் பெண்ணெடுத்தினுடைய பாவம் இவனை கண்ணை பிடங்க செய்தது, குருடனாக்கி போட்டது. பரிகாசம் பண்ணினார்கள், தலையிலே போய் கொட்டினார்கள். யார் கொட்டினார்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். முன்னாடி நின்று டான்ஸ் ஆடினா, நான் டான்ஸ் ஆடுற யாருன்னு சொல்லி பார்ப்போம். நான் வாட்ச்மேனா? இந்த மினிஸ்ட்ரியில் நான் மினிஸ்டரா? நான் காஃபி குடிக்கிறவனா, காவா வர்றவனா என்று பரிகாசம் கேள்வி கேட்டார்கள். ஆனால் அவன் கண் பார்வையோடு இருக்கும்போது கொன்றவர்களை காட்டிலும்
கண் இழந்த பின்பு அவன் கொன்றது 3000 பேர். வெறித்தனத்தினால் பாருங்கள், ஒன்று 1000, இன்னொன்று அபிஷேகம் தொலைந்து போகிறது, இன்னொன்று 3000. வெறித்தனத்தினால் 4000 பேரை கொன்ற ஒரு குற்றவாளியாக மாறிவிட்டான். அவனுடைய பெயர் தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலே நசரேய பரம்பரையினுடைய தீர்க்கதரிசியாக யாரும் அழைக்கவில்லை. எந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் அவன் பெயர் எழுதப்படவில்லை. ஆனால் பராக்கிரமரை குறித்து பேசுகிறார்கள். எந்த ஒரு அபிஷேகம் பெற்றவனாக இருந்தாலும் ஒரு பாவத்தை அவன் சுவைத்தால் அந்த பாவம் அவனை அடிமைப்படுத்திவிடும். எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் எந்த இடத்திலே நீங்கள் வேலை செய்தாலும் சரி, என்ன விலை உயர்ந்த வஸ்திரம் போட்டு இருந்தாலும் சரி, என்ன விலை உயர்ந்த ஆகாரத்தை நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிங்க. பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாகி விடுகிறான். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய கர்த்தரின் ஆவியானவர் இன்றைக்கே உங்களை அழைக்கிறார். இயேசுவை நேசியுங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுடைய வார்த்தைகளை கேளுங்கள், அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மீன்கள் எப்பொழுதுமே தண்ணீருக்குள்ளாக தான் இருக்கும். தண்ணீர் இல்லை என்று சொன்னால் அந்த மீன்கள் செத்து போய்விடும். லெப்ரசி என்பவர்கள் வெயில் காலங்களிலே பகல் நேரங்களிலே தண்ணீரை எடுத்து தங்கள் மீது ஊற்றிக்கொள்வார்கள். ஈரமான டவலை கட்டி கொண்டே இருப்பாங்க. எனவே அவர்களுக்கு நான் அரிசி கொடுக்கிறேன். மருந்து, மாத்திரை, பேண்டேஜ், காட்டன் போன்றவற்றை நான் உங்களிடத்திலே ஒரு அன்பின் வேண்டுகோளாக, கிறிஸ்துவின் ஊழியமாக இதை நான் கேட்கிறேன். உங்களால் வந்து அந்த இடத்திற்கு செய்ய முடியாது என்று சொன்னால், அவர்கள் மலை அடிவாரத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மனிதர்களே அவர்களை கொண்டு போய் அங்கே உட்கார வைத்து விட்டார்கள். அவர்களுக்கு தேவையான மருந்து, மாத்திரைகளை, இந்த பேண்டேஜ், பஞ்சுக்களை கொடுத்துக்கிறோம். இவைகளோடு கூட தேவையான அன்றன்று உள்ள அப்பம், அன்றன்று உள்ள ஆகாரம், சில மளிகை பொருட்களையும் நாங்கள் தருகிறோம். எனவே உதவி செய்கின்ற அன்புள்ளம் கொண்டவர்கள் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்கு? ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, அங்கவீனமானவர்களுக்கு, நோய் கொண்டவர்களுக்கு, வியாதியிலே படுத்து இருக்கிறவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே சிலரை கர்த்தர் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் முன் வாருங்கள். இந்த தொலைக்காட்சியிலே காட்டப்படுகிற தொலைபேசியிலே நீங்கள் பேசுங்கள். கூகுள் பே, பேங்க் அக்கௌண்ட்ல உங்களுடைய உதவிகளை நீங்கள் கொடுங்கள். அந்த பணத்தின் மூலமாக நாங்கள் அரிசிகளை வாங்கி, மருந்து, மாத்திரைகளை வாங்கி இப்படிப்பட்ட தொழுநோயாளிகளுக்கு நாங்கள் மாதந்தோறும் கொடுப்பதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட தொழுநோயாளியுடைய சுகத்திற்காக, உடைய தேவைகளுக்காக, அன்றன்று உள்ள ஆகாரத்திற்காக எல்லோரையும் ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உதவி செய்கின்ற எல்லோரையும் கர்த்தர் சந்திக்கிறார். ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். நாம் எந்த அளவிற்கு கர்த்தருக்கு கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு கர்த்தர் நமக்கு திருப்பி கொடுப்பார், அதற்கு மேலாகவும் கொடுப்பார். ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்து விட்டு ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த நித்தாகம் தீர்க்கும் கண்மலையும் இயேசுவே.